நம்மளோட நட்பு எப்படிப்பட்டது அப்படின்ட்டு ஒரு நண்பனும் ஒரு நண்பியோ கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அதே மாதிரிதான் இங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் தன்னோட நட்பு எப்படின்றத கண்டுபிடிக்கணுன்றதுக்காக ஒரு விளையாட்டை விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனையை கொடுத்துச்சு அப்படின்றதான் 2022 ரிலீஸ் ஆன த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஹாலிவுட் படத்தோட கதை. இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்துல ரோஸ் முடி வச்சிருக்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ இந்த பழைய பொருட்கள் விற்கிற சந்தையில நின்னுக்கிட்டு ஒரு பந்து மாதிரி ஒரு பொருளை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா. அந்த பந்து பாக்குறதுக்கும் கொஞ்சம் வினோதமா இருக்கு. உடனே அந்த பந்து என்ன ஏது அப்படின்ற எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கிட்டு இப்ப தன்னோட வீட்டுக்கு கிளம்புறான். இப்ப ஒரு 15 வயசு பையனை காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான், தான் வீட்டுல ஹேக்கிங் பண்ற மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் கேமரா இருக்கும்ல, அது எல்லாத்தையும் ஹேக் பண்ணி, குறிப்பா சொல்ல போனா பொம்பளை பிள்ளைங்க எங்க இருப்பாங்களோ அதை ஹேக் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். அப்படிதான் இந்த ரோஸ் முடிக்காரியோட வீட்டையும் ஹேக் பண்ணி பாக்குறப்ப இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப உட்காந்துட்டு இந்த கேமை விளையாட போறாங்க. இந்த பந்துக்கு மேல நம்ம கையை வச்சு உங்களோட ஆசையை சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்ற மாதிரி இந்த பிங்க் முடிக்காரி சொல்றப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோனும் அந்த கருப்பு பொண்ணும் சொல்றாங்க, வேணா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிட போகுது அப்படின்ட்டு. பட் அந்த பிங்க் முடிக்காரி இல்ல இதெல்லாம் விளையாண்டு பார்க்கலாம், பொண்ணு பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன பண்றாங்கன்னா இந்த விளையாட்டை முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த ரோஸ் முடிக்காரி தான். இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த ரோஸ் முடிக்காரி இருக்கால ஒரு பார்ட்டிக்குள்ள போறா. அந்த பார்ட்டில தனியா வந்து பாத்தீங்கன்னா பச்சை முடி இருக்கால அவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவளும் இன்னொரு பையனும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறத பாக்குறான். அந்த கருமத்தை பார்த்துட்டு இவன் நேரா காருக்குள்ள போய் உட்கார்றா. அப்படி காருக்குள்ள உட்கார்ந்த கடுத்தது இவளுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல ஒரு உருவம் என்ன பண்ணுது, இவளை பார்த்து நிக்குது. இப்ப அப்படியே கட் பண்ணா இந்த பிங்க் முடிக்காரிய காணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்கதா காட்டுறாங்க. இதை எல்லாத்தையுமே நேத்து ஹேக் பண்ணி வீடியோவா பார்த்துட்டு இருந்தாலும் அந்த பையன் அவ என்னது நேத்து வரைக்கும் இவளை நாம பார்த்துட்டு இருந்தோம், திடீர்னு இவளை காணாம போயிட்டாலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்ப நேத்து என்னதான் நடந்திருக்கும் அப்படின்ட்டு உடனே போயிட்டு அந்த பொண்ணோட ரூம்ல இருக்கிற கேமராவை திருப்பி ஹேக் பண்ணி பழையதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான் போல இருக்கு. அதை போட்டு பாக்குறான். அப்படி பாக்குறப்ப இந்த பொண்ணு இந்த ரூமுக்குள்ள வரா, உட்கார்றா, எந்திரிக்கிறா, வெளியே போறா. திருப்பி வந்து கண்ணாடியை உத்து பார்த்துட்டு இருந்தவ திடீர்னு அப்படியே திரும்பி கேமராவை உத்து பாக்குறா. அப்படி இந்த பொண்ணு கேமராவை பாக்குறது ஏதோ இந்த ஹேக்கரையே முறைச்சி பாக்குற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம ரோஸ் முடிக்காரியோட கதையை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. ரெண்டாவதா இந்த விளையாட்டை யாரு விளையாட போறா அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அகைன் திருப்பியும் ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு போறாங்க. அந்த பார்ட்டிக்கு போன அடுத்தது ஹீரோ அப்புறம் ஹீரோயின் அந்த கருப்பு பொண்ணு 3 பேருமே உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த கருப்பு பொண்ணு தனியா ஏஞ்சு போன அடுத்தது ஹீரோ அப்புறம் ஹீரோயின் 2 பேருமே வந்து பார்த்தா திருப்பி சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அடிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. அவ்வளவுதான் முடிஞ்சு போயிட்டுல, இதுக்கு மேல நம்ம ஸ்கூலுக்கு போறோம், காலேஜுக்கு தானே போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்படி இவங்க ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறப்ப டக்குனு ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே வந்து பார்த்தா ஒன்னா இருக்கிற ஆரம்பிக்கிறாங்க. சேஃப்டிக்கு காண்டம் யூஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அது லீக் ஆன அடுத்து ஹீரோயின் அடிச்சு பிடிச்சு நேரா ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதை கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கிறப்ப கண்ணாடியை பார்த்தா அந்த கண்ணாடியில நம்ம ஹீரோயின் ரோஸ் முடியோட வீட்டுல இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் தன்னோட வீட்டுல இருக்கிறா. வீட்டுல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்த போட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினோட போட்டோ மட்டும் லைட்டா அழியிற மாதிரி தெரியுது. அப்ப ஹீரோயினோட அம்மா வந்துட்டு போன பாக்குறதுக்காக போலீஸ்காரங்க வந்திருக்காங்க பா அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போறாங்க. சரின்ட்டு ஹீரோயின் கீழே போயிட்டு அந்த போலீஸ்காரமா கிட்ட பேசுறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பார்ட்டிக்கு போனில அந்த இடத்துல உன் ஃப்ரெண்ட் அதாவது இந்த ரோஸ் முடிக்காரி கிட்ட பேசினியா, அவ ஏதாச்சும் பதில் சொன்னாலா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க, இல்ல மேடம் நேத்து நான் பார்ட்டியில அவளை பார்க்க கூட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றா. சரிமா நீ அந்த பார்ட்டியில உனக்கு அந்த பொண்ணை பத்தி ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சா மறக்காம எங்க கிட்ட வந்து சொல்லணும் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. இதுக்கு அடுத்ததான் அந்த கருப்பு பொண்ணும் ஹீரோனும் என்ன பண்றாங்க, இந்த ரோஸ் முடிய காணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஊரா போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கதா காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவ உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. யாரு இந்த ரோஸ் முடிக்காரி உயிரோட இருக்க வாய்ப்பு இல்ல. ஒருவேளை அவளை நம்மள விட்டுட்டு போயிருப்பாளா அப்படின்ற மாதிரி இந்த கருப்பு முடிக்காரி ஹீரோனை பார்த்து சொல்றா. அதுக்கு ஹீரோன் எந்த ஒரு பரபரப்பும் பதட்டமும் இல்லாம சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இதை கேட்டதுமே அந்த கருப்பு முடிக்காரிக்கு செம்மையா கோவப்படுது. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோன் ஒரு போட்டியில பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்படி பாட்டு பாடிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு ரூம், அந்த ரூமுக்குள்ள ஒரு கண்ணாடி. அந்த கண்ணாடியை உத்து பார்த்தா ஹீரோன் காணாம போன ரோஸ் முடிக்காரியோட வீட்டுல இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவளோட கம்ப்யூட்டர் திடீர்னு ஆன் ஆகுது. அதுல இது வரைக்குமே இவங்க தேடிட்டு இருக்கிற அந்த கருப்பு ரோஸ் முடிக்காரி என்ன பண்றா, தோண்டிட்டு ஆமா நீ அந்த கேம்ல ஜெயிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க ஹீரோனுக்கு தூக்கி வாரி போடுது. பார்த்தா அவளோட அடி வைத்து யாரோ அருவாமனையால அறிஞ்ச மாதிரி ரத்தம் கொட்டுது. டக்குனு இவளுக்கு ஒரு இல்லுஷன்
சொல்லிட்டு வேகமா என்ன பண்றா, கார்ல ஏறி போக போறா. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஹீரோ, உன்கிட்ட பேசணும், கொஞ்சம் நில்லு, பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அவன் கிட்ட நான் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரன் வேகமா தன்னோட வீட்டுக்கு போய் படுத்துட்டா. படுத்துமே ஹீரனுக்கு ஒரு மெசேஜ் வருது. எப்பவுமே ஹீரன் வீட்டுல இருக்க சின்ன பசங்களை பாத்துக்கிற வேலையை பாப்பா. அதே மாதிரி இப்போ ஒரு குழந்தைய பாத்துக்கணும், நீங்க வர முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதற்கு போலாமா வேணாமா அப்படின்ட்டு ஹீரன் யோசிச்சுட்டு இருக்க, இங்கேயே ஹீரனோட கதையை முடிக்கிறாங்க. மூணாவதா இந்த கருப்பு முடி பொண்ணு, இவளோட ஆசை என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, இவங்க இருக்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி இருக்கா, அங்க போய் படிக்கணும் அப்படின்றதான் இந்த பொண்ணுக்கு ஆசையே. அதை சொல்லிட்டு அந்த பந்து மேல கை வைக்க, அப்படியே வந்து பார்த்தா திருப்பி இவளும் அதே பார்ட்டிக்கு தான் போறா. அங்க போயிட்டு போதை போட்டுட்டு இது பத்தல அப்படின்றக்காக கார்ல இருக்க ட்ரக்ஸ் எடுக்கிறதுக்காக போறா. அப்படி அவங்க இருக்கும்போது ஹீரன் அவ கிட்ட வந்துட்டு இன்னமும் பேசுறாங்க. ஆனா அதுக்கு இந்த பொண்ணு எதுவுமே கண்டுக்காம இருக்கா. திருப்பி அந்த ட்ரக்ஸை வந்து பார்த்தா எடுக்கிறப்ப அதை கீழே தள்ளி விட்டு ஹீரன் அந்த இடத்தை விட்டு போயிட்டான். இதுக்கு அடுத்ததா இவ தான் வீட்டுல இருக்கிறப்ப ரோஸ் முடி காணாம போயிட்டா அப்படின்ட்டு தகவல் வருது. அதை பார்த்துட்டு இருக்கிறப்ப இவளுக்கு ஒண்ணுமே புரியல. டக்குன்னு பார்த்தா அவளுக்கு ஒரு லெட்டர் வருது அப்படின்றாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா, இவ ஆசையா ஒரு காலேஜ்ல சேரணும் அப்படின்ற மாதிரி சொன்னால அந்த காலேஜ்லக்கு இவளுக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இதை எல்லாத்தையுமே போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கிற ஹீரோன் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறா. நம்ம அந்த பந்துல கை வச்சு விளையாண்டோம்ல, அதனாலதான் எனக்கு இந்த ஆசை நிறைவேறிருக்கு. அப்படி இல்லாட்டி நான் எடுத்த மார்க்கெல்லாம் எப்படி அந்த காலேஜ்ல எடுத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோனுக்கு இதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல அப்படின்ற மாதிரி அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்ததான் இனிமேட்டு இந்த போஸ்டர் எல்லாம் எதுக்கு ஓட்டிட்டு அந்த கருப்பு முடிக்காரிக்கு என்ன பண்ற, அதை தூக்கி போட கரெக்டா அன்னைக்கு பார்ட்டி அப்ப அவ தூக்கி போட்டு அந்த ட்ரக்ஸ் பாக்ஸ் இவ வீட்டு முன்னாடி வருது. அதை யாரோ தொங்க தள்ளி விடுற மாதிரியே தெரியுது. உடனே கேமரா ஆன் பண்ணிட்டு பக்கத்துல போறா. கேமரா ஆன் பண்ணி இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்ல. அந்த பாக்ஸ் எடுத்துட்டு டக்குன்னு கேமராவை திருப்புறப்ப காணாம போன அந்த பிங்க் முடிக்காரி அந்த இடத்துல நிக்கிறா. அதை பார்த்தது இவளுக்கு ஒரு பயம் வந்துட்டு உடனே என்ன பண்றா, கேமராவை நகர்த்துறா. இல்ல ஆனா கேமரா வச்சா இருக்கா, இவளுக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குது. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்றா, இவளோட கையை பிடிச்சி ஒரு கத்தி எடுத்து இவ வயித்துல குத்த போயிட்டு, நீங்க எல்லாருமே இந்த போட்டியில தோக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. டக்குன்னு பார்த்தா இது எல்லாமே அந்த கருப்பு முடிக்காரிக்கு வந்த ஒரு இல்லூஷன் தான். இப்ப அடுத்ததா நம்ம ஹீரோ வந்து பார்த்தா தன்னோட ஆசையை சொல்லிட்டான். திருப்பி அவன் பார்ட்டிக்கு போறான். பார்ட்டியில போன கருத்து ஹீரன் கூட பேசுறான். ஹீரன் வந்து கோச்சிட்டு அந்த இடத்தை விட்டு போக ஹீரன் பின்னாடியே போறான். இது எல்லாமே வந்து பார்த்தா நடக்குது. அப்ப அந்த இடத்துல நம்ம அந்த போட்டியில ஜெயிக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொன்னா. பட் ஹீரன் அதை காதுல வாங்காம போயிட்டால. இப்ப திருப்பி ஹீரோ இதை எல்லாத்தையுமே தான் வீட்டுல உட்காந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கப்ப அவனோட வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தவங்க போற மாதிரி தெரியுது. யார் அப்படின்ட்டு ஹீரோ பின்னாடியே போய் பார்க்கறான். அந்த ரோஸ் முடிக்காரி தான். அப்ப ஹீரோ பார்த்து நீங்களாம் இந்த போட்டியில தோக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அலறான். என்னன்னு பார்த்தா அவன் அடி வயித்துல யாரோ ஒருத்தவங்க கீச்சு வச்ச மாதிரி இருக்கு. டக்குன்னு பார்த்தா இதுமே ஹீரோக்கு வந்த ஒரு இல்லூஷன் தான் போல இருக்கு. இப்ப இந்த ஹேக்கருக்கு என்ன பண்றான், இங்க நடந்த எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இதை சேவ் பண்ணலாம்னு சொல்லி பாக்குறப்ப அந்த வீடியோல சில இடத்துல கிளிச் வரத நோட் பண்றான். சரி எப்படியாச்சும் இதை சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றப்ப இப்ப அந்த காணாம போன ரோஸ் முடிக்காரி இந்த ஹேக்கரை பார்த்துட்டு என்ன ராசா கேம் விளையாடலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு அவனுமே வந்து பார்த்தா இந்த போட்டிக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி நமக்கு தெரியுது. இதுக்கு அடுத்ததா ஹீரோனுக்கு ஒரு குழந்தைய பாத்துக்கிறதுக்காக கேட்டிருப்பாங்களே, அவங்களுமே யோசிச்சு முடிவு சொல்லாம இருந்திருப்பாங்களே. இப்ப அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக அந்த வீட்டுக்கு போறாங்க. வேற யாரு வீடுமே கிடையாது, இந்த ஹேக்கரோட வீடு தான். அங்க போனக்கு அடுத்தது அவன் என்ன பண்றாங்க, அம்மா கறி என் குழந்தைய பத்திரமா பாத்துக்குமா, நான் ஒரு சின்ன டேட்டிங்காக போறேன், போயிட்டு காலையில வந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. இதுக்கு அடுத்த ஹீரோனுக்கு என்ன பண்றா, டிவியை போட்டுட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறப்ப அந்த கருப்பு பொண்ணும் ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராங்க. பந்தக்கு அடுத்தது அந்த பாலை கட்டி இந்த பந்துல இருக்கிற எல்லாமே உண்மைதான், நம்ம எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோனுக்கு இதுல நம்பிக்கை இல்லைன்றனாலும் சரி அப்படின்ட்டு இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக உட்கார்றாங்க. ஆமா இப்ப இந்த ரோஸ் முடிக்காரிக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறப்ப டக்குனு ஹீரோன் கையில இருந்து ரத்தம் வருது. அப்பதான் சொல்றாங்க, நம்ம ஒரு விஷயத்தை கேட்கறதா இருந்தா நம்மளோட அடிமனசுல இருந்து கேட்கணுமா, அதை விட்டுட்டு மேலோட்டமா கேட்டா அது இப்படிதான் ரத்த காவு வாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு தான் இந்த கேம் எல்லாம் வேணான்னு சொன்னு சொல்லிட்டு ஹீரோன் சிந்தின ரத்தத்தை போயிட்டு கழுவிட்டு வராங்க. அப்படி கழுவிட்டு வரும்போது அந்த கருப்பு முடிக்காரின் ஹீரோவும் ஹீரோனை பத்தி ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்கு. இதை கேட்டுமே ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன பத்தி பேசுவீங்க, உங்களுக்கு அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா, இந்த இடத்தை விட்டு உடனே போங்க அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேமை நம்ம முடிச்சாகணும், அப்படி முடிக்கலனா அந்த ரோஸ் முடி மாதிரி நம்ம காணாம போயிட்டோன்னு யாராச்சும் ஒருத்தவங்க போஸ்டர் ஓட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குன்னு ஹீரோனுக்கு என்ன சொல்றா, அப்படி அவளுக்கு என்ன தாண்டா நடந்துச்சு, அவ என்ன தாண்டா கேட்டு தொலைஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப இவங்க 3 பேர் செல்லுக்குமே ஒரு மெசேஜ் வருது. யார் அனுப்பியிருக்கான்னு சொல்லி பார்த்தா அந்த ஹேக்கர் தான் அனுப்பியிருக்கான். என்னன்னு சொல்லி பார்த்தா இவங்க அந்த கேம் விளையாடுறாங்களே அந்த வீடியோ, இதுல ஹீரோ வந்து ஒரு விஷயம் கேட்டிருப்பான். என்னன்னா நான் வந்து ஒரு பொண்ணு கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதான் ஹீரோயின் கூட கொஞ்சம் ஒன்னா இருந்திருப்பான். அதுக்கடுத்து அந்த கருப்பு முடிக்காரி இவ வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி
சொல்லி கேட்டிருப்பா. இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த விஷயம் நடந்துட்டு இப்ப மூணாவது ஹீரோயின் என்ன சொல்றான்னா, எங்க அப்பா மாதிரி எனக்கு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு யாருக்கு இல்ல அப்படின்ற நிலைமைய வரக்கூடாது, எனக்கு ஒரு கல் நெஞ்ச வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருப்பா. அதுக்கடுத்த வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கும் சுருட்ட முடி அதாவது ரோஸ் முடி காணாம போனதே பெருசா தெரிஞ்சிருக்காது. அப்ப அவ என்ன கேட்டான்னு சொல்லி தெரியணும்னா முதல்ல அந்த ரூமுக்குள்ள நம்ம போகணும்னு சொல்லிட்டு அந்த ஹேக்கர் தம்பியை கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஸ் பண்ணி வெளில கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அவங்க கூட உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிற கேப்ல ஹீரோக்கு என்ன பண்றா, அந்த வீட்டுக்குள்ள போறா. போயிட்டு அந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி தேடி பாக்குறப்ப ரோஸ் முடிக்காரி பேரு போட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அப்ப யாரு கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறா, யாரு கூட இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் அப்ல பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். ஹீரோக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை எப்படி இவன் அவ கூட ஒன்னா இருந்தா அப்படின்றது சுத்தமா தெரியவே தெரியல. உடனே பின்னாடி அந்த பையன் இங்க இருக்கிற வீடியோக்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ இதுதான், அடிக்கடி நான் பாப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். திரும்பி பார்த்தா அவனக்கான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே படிக்கட்டுல இறங்கி வர கரெக்டா அந்த பந்து வந்து சத்தம் போடுது. அதை ஹீரோ தொடலான்னு சொல்லி போறப்ப இல்ல தொடாத, அது ஏற்கனவே மக்கர் பண்ணிட்டு இருக்கு, அகைன் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடுக்கும், அதை கண்டுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப திருப்பி வந்து பாத்தா அந்த கேம் ஹீரோப்ப கண்ட்ரோலுக்கு எடுத்து ஏதோ ஒரு உண்மையை சொல்ல வைக்க பாக்குது. டக்குன்னு வந்து பாத்தா அந்த உண்மையை சொல்லிட்டான். அன்னைக்கு பார்ட்டில நம்ம ரெண்டு பேரும் சரக்கு போட்டுட்டு புருஷன் பொண்டாட்டியா சம்பவம் பண்ணிட்டு இருந்தோம்ல, அது எல்லாத்தையுமே வந்து பாத்தா அந்த ரோஸ் முடிக்காரி பாத்துட்டு இருந்தா. பாத்துட்டான்னு சொல்லி நான் நிறுத்தாம கூட வேகமா அவன் கூட சம்பவம் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கு அடுத்ததான் அவ காணாம போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு கீரன் கேக்குறா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம்னா அவ எதுக்கு நம்மள பாத்துட்டு கோச்சிட்டு போனோம், அப்படி அவளுக்கும் அதுக்கு என்ன சம்மதம், ஒருவேளை நீ அவ கூட ஒன்னா இருந்திருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறப்ப ஹீரோ ஆமா அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டுமே ஹீரோனுக்கு தூக்கி வாரி போடுது. அதே நேரம் ரெஸ்ட் ரூம்ல இருக்கிற அந்த கருப்பு பொண்ணு என்ன பண்றா, கண்ணாடியில எதையோன்னு பார்த்து பயப்பட டக்குனு இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா அவ பேய் அடைஞ்ச மாதிரி உட்கார்ந்து இருக்கா. இங்க பாரு, என் ஃப்ரெண்ட பார்த்து எனக்கு தெரியும், நீ வெளில போட்டு அவனை ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளில தலை கதவு சாத்திட்டு இப்ப அவகிட்ட என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அன்னைக்கு பாட்டியில ஹீரோயின் கூட பொண்ணா இருந்துட்டு ஹீரோயின் கோச்சிட்டு போன கடுத்தது இவ ட்ரக்ஸ் அடிக்கிறதுக்காக சொல்லி போயிருப்பால, அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ கிட்ட போயிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி நடந்திருப்பான். அதாவது ஒரே நைட்ல 3 பேர் கூட சம்பவம் பண்ணியிருப்பான். இப்படி எல்லாம் இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப வெளில ஹீரோக்கு யாரோ ஒருத்தவங்க நிக்கிற மாதிரி தெரியுது. யாருன்ட்டு லைட் அடிச்சு பாக்குறான். அப்ப அந்த ஹேக்கர் பையன் வீட்டுக்குள்ள இல்லாம சம்மதமே இல்லாம வெளில இருக்கிற ஒரு மரத்து கடையில நிக்கிறான். நைட் டைம்ல நீ என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த அக்கா அந்த தண்ணில இருந்து எந்திரிக்க மாட்டாங்க அப்படின்ற யாருன்னு சொல்லி பார்த்தா ரோஸ் முடிக்காரி இறந்து போய் கிடக்குறா. உடனே ஹீரோக்கு என்ன பண்றது தெரியல, காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். என்னதான் இவனுக்கு யாருமே மதிக்கல அப்படின்னாலும் இவன்கிட்ட யாரும் பேசலன்றனாலையும் எப்படியே வீட்டு மேல பைப் எல்லாம் ஏறி நேராக என்ன பண்றான், போயிட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்துறான். இப்ப இவங்க 3 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு விஷயத்த காட்ட ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டி முடிஞ்ச கடுத்தது யாரா தன்னோட வீட்டுக்கு கிளம்புறால, அப்ப அந்த ரோஸ் முடிக்காரி இதுக்கு மேல நான் பண்ண பார்க்க மாட்டேன், நான் இங்க இருந்து போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு என்ன பண்ற, எது நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட சண்டை போட்டு அவளை கொலை பண்ற மாதிரி தெரியுது. அடுத்ததா இந்த கருப்பு முடிக்காரி ட்ரக்ஸ் அடிச்சிட்டு இருப்பால, அந்த ட்ரக்ஸை வந்து இப்ப வாங்கி அடிச்சனால இவ இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி தெரியுது. கடைசியா ஹீரோ தனக்கு துரோகம் பண்ணிட்டான்ட்டு அவன் கிட்ட சண்டை போடுறப்ப அவன் தான் கத்தி எடுத்து குத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தெரியுது. அதாவது இவங்க 3 பேருமே சேர்ந்து தான் அந்த பொண்ணை தனித்தனியா கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தெரியப்படுது. இதுக்கடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல. இனிமேட்டு நம்ம எப்படி இவளை காப்பாத்த போறோன்றதும் உங்களுக்கு தெரியல. ஆனா இந்த கதையில எப்படி நடந்தாலும் ரோஸ் முடிக்காரி இறக்க போறா அப்படின்றது மட்டும் தான் மாறாம இருக்கிற ஒரே ஒரு விஷயம். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ரோஸ் முடிக்காரி இன்னும் சாகல, அதாவது அவ எங்கேயோ ஒரு இடத்துல உயிரோட தான் இருக்கா. நம்ம எல்லாருமே இந்த கேமை திருப்பி விளையாட ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பிக்கிறப்ப இந்த கேமை நம்மளால முடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 3 பேர்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்வு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து மாட்டிட்டு இருக்கிறோம், அங்க எப்படியாச்சும் வெளில போனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த பந்துல இருந்து வெளில வரணும் அப்படின்றக்காக என்னென்னத்தையோ பண்ணி இவங்க திருப்பி வந்து பாத்தீங்கன்னா வெளியே போற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்போ இவங்க எல்லாருமே அதே சந்தையில இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப அந்த ரோஸ் முடிக்காரமா கிட்ட அந்த பந்த காட்டி அந்த கடைக்காரமா இதை வாங்கிக்க, உங்க உண்மையான நட்பை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அது கிரண் என்ன சொல்ற, இங்க பாருமா, இந்த பந்த வச்சுதான் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கிடையாது, நாங்க எல்லாருமே நல்ல நட்போட ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கோம், அதனால எங்களுக்கு இது வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா. அப்படி போறப்ப அந்த ரோஸ் முடிக்காரி என்ன கேக்குறா, ஆமா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி எல்லாமே தெரியணும்னு சொன்னீல, உனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி என்ன நினைக்கிற, உன் அடிமனசுல என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுவே முன்னாடி இந்த ஹீரோனா இருந்தா சொல்லிருப்பா, நீங்களா எனக்கு வேணான்ற மாதிரி தான் சொல்லிருப்பா. ஆனா இப்ப என்ன சொல்றேன்னா நம்ம கடைசி வரைக்கும் ஒன்னா ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. எப்படி இந்த பொண்ணு இப்ப எப்படி மாறிட்டான்னு சொல்லி பாருங்கன்ற மாதிரி அப்படியே இந்த படத்தோட கதையை டைரக்டர் முடிச்சிட்டாரு. இது வரைக்குமே நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கேட்டிருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நன்றி. அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். அது வரைக்குமே டாடா பை பை.